Hi guys, welcome back to my channel Vidya Sweet Home. சம்மர் ஹாலிடேஸ்ல குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது கத்துக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஏதாவது நம்ம சொல்லி தரணும்னு நினைப்போம். அது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும். நானும் என் பொண்ணும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கோம். ஸோ டே 1 இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாசம் ஃபுல்லா டெய்லியும் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம். ஸோ கிட்ஸ் இதை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணலாம். பேரண்ட்ஸ் வந்து இதை நீங்கள் வந்து டீச் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. இது வந்து எங்களோட ஐடியாஸ் தான். நீங்கள் வந்து இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக க்ரியேட்டிவாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஹாலிடேஸில் நானும் அம்மாவும் டெய்லியும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோன்னா சின்னதாக ஒரு நோட் புக் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்ன திங்ஸ் தேவைன்னா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண பழைய நோட் புக் ஒன்று, ஒரு சிசர்ஸ், ஒரு ஸ்டாப்லர் பின், ஒரு ஸ்கேல், டெக்கரேஷனுக்காக ஒரு ஸ்டாப்லர் பின், நான் ஒரு சாதாரண எடுத்திருக்கேன். ஒரு டெக்கரேஷனுக்காக நான் இந்த டேப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த இன்விடேஷன் கார்டு நான் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பெரிய நோட் புக் வேணுமோ அவ்வளோ பெரிய நோட் புக் மெஷர் பண்ணிக்கணும். இவ்வளோ பெரிய நோட் புக் போதும், அதனால் நான் இதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு வேணுங்கிற சைஸுக்கு நான் மார்க் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோ இப்போது நம்மளுக்கு எவ்வளோ பேப்பர்ஸ் வேணுமோ அவ்வளோ பேப்பர்ஸ் கவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 10 ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த 10 ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த சைடு மட்டும் ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டேப்லர் போட்டு பேப்பர்ஸை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன புக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து கவர் வேணும் இல்லையா, இதே வந்து இந்த கவர் வந்து இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நோட் புக் எவ்வளோ சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸ் இன்விடேஷன் கார்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நோட் புக்குக்கு ஃப்ரண்ட் கவரும் வேணும், பேக் கவருக்கும் வேணும். நம்ம டபுளாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ நோட் புக் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்பை கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. அவ்வளோதான், நோட் புக்கோட கவர் ரெடி. காயின் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இதை வச்சு கார்னர்ஸில் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டாப்லர் பண்ணி புக் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இந்த பின் தெரியுது இல்லையா, அதனால இந்த டெக்கரேட்டிங் செலோ டேப் போட்டு மறைச்சிடலாம்.
சூப்பரா அழகா இந்த நோட் புக் ரெடி. சூப்பரா அழகா ஒரு சின்ன நோட் புக் ரெடி. இதுல நம்ம தேவையானதெல்லாம் எழுதிக்கலாம். நம்ம அப்பாவோட ஃபோன் நம்பர்ஸ் கூட இதுல எழுதி வச்சுக்கலாம். அப்பாக்கோ அம்மாக்கோ கிஃப்ட் கூட பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் டெய்லியும் சின்ன சின்ன வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.